நான் இப்போ போட போகிறது 15 புள்ளி ஒரு வரிசை நேர் புள்ளி வச்சு போட போகிறேன். வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் கோலம் போட போகிறேன். நேர் புள்ளி தான் வைக்கிறேன். இப்போ 15 புள்ளி போகிற மாதிரி நம்ம அந்த இடத்த வந்து புள்ளியை வந்து குறைச்சோ அந்த இடம் வந்து கரெக்டாக ஈவனாக வர்றதுக்காக நான் பிளான் பண்ணி போட்டிருக்கேன். 15 புள்ளி போட்டாச்சு. நேர் புள்ளி ஒரு வரிசைக்கு 2 புள்ளி வந்து கம்மியாகணும். ஒரு வரிசை வரைக்கும் நம்ம போடுறோம். அப்போ தான் கரெக்டாக வந்து 4 சைடுமே கரெக்டாக வரும். அப்படியே குறைச்சிட்டே வந்தாச்சு. 3 புள்ளி வந்துச்சு. இப்போ வந்து ஒரு புள்ளி, அவ்வளோதான். ஒரு சைடு போட்டாச்சு. இப்போ அடுத்த சைடு போட போகிறோம். அதே மாதிரி ஈஸியாக போட்டிருக்கோம் நேர்புள்ளி. கரெக்டாக வர மாதிரி புள்ளிகள் மட்டும் என்னென்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா ஈஸியாக எந்த பானையாக விளக்கோ இது எந்த எல்லா ஷேப்புமே நம்மளுக்கு கிடைக்கும். ஈவனாக இருக்கணும் நம்மளுக்கு. ஒன்று 2 3 4 5 1 2 3. இப்போ ஒரு புள்ளி, அவ்வளோதான். இப்போ வந்து 15 புள்ளி ஒரு வரிசை போட்டாச்சு. நேர் புள்ளி போட்டாச்சு. இப்போ வந்து அந்த லாஸ்ட் கார்னர் எடுக்கிறேன், ஒரு டிசைன் கொடுக்குறேன். அப்போ தான் நம்ம வந்து என்னென்னா மிடில் என்னன்னு பிளான் பண்ணி போட முடியும். போட்டாச்சு. விளக்கு போட போகிறேன் ஒரு லைன். ரெண்டு லேயர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் விளக்கு. அது ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ போட்டாச்சு. விளக்கு ரெடி. அதே மாதிரி 4 சைடும் போடுறோம். ஒரு ஸ்ட்ரெயிட், இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட், 2 லைன். அகெயின் கர்வாக கொடுக்குறோம். விளக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு ரெடி. ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணியாச்சு. தேர்ட் சைடு நேர் புள்ளி ஆகட்டும் எந்த புள்ளி ஆகட்டும், என்னென்னா ஒரு புள்ளி வச்சுன்னா அந்த கோட்டை ஜாயின் பண்ணுறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கோலம் போகிறது எல்லாமே. ஜாயின் பண்ணியாச்சு. 4வது சைடு போடுறோம். ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 2 கர்வ். விளக்கு 4 சைடும் நம்ம போட்டாச்சு. அடுத்தது பானை.
பானை ஷேப் போட்டாச்சு. இப்போ பொங்குற மாதிரி செகண்ட் சைடு நம்ம வேணும்னா அந்த பானையெல்லாம் திக் பண்ணிக்கலாம், நல்லா டார்க் பண்ணிவிட்டு போடலாம், பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நாலு சைடும் நம்ம போட போகிறோம். நாலு சைடும் இப்போ நான் போட போகிறேன். மூணு சைடு முடிய போகுது. ஏன்னா நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், சிம்பிளாகவும் இருக்கலாம், இது பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன டிசைன் வேணுமோ நம்ம பிளான் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 4 பானையும் நான் போடுறேன். இல்லைனா விட்டுடலாம். 4 சைடு கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா விளக்கும் பானையும் அந்த கோலம் பாருங்கள், பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம டார்க் அதையே என்னென்னா ஒரு ஜாயின் பண்ணதுன்னா பண்ணிக்கலாம். ஒரு விளக்கு மாதிரி போடுறேன்னா எரியிற மாதிரி இது ஒரு டிசைன். பானையும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு விளக்கு போடுறேன். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
3 சைடு முடிச்சாச்சு. 4வது சைடு ஜாயின் பண்ணி இப்போ போட்டாச்சு. 4 பானையும் முடிச்சாச்சு. வேணும்னா நீங்கள் என்னென்னா நல்லா பார்க்கறதுக்கு ஒரு இது ஸ்டாண்டு மாதிரி, அது பார்க்கறதுக்கு விளக்கு ஸ்டாண்ட் மாதிரி நல்லா டார்க்காக போட்டிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். இப்போ அழகான கோலம் ரெடி ஆயிடுச்சு. நான் போட்டிருக்கிற கோலத்தை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.